ஹே காய்ஸ், ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபியோட வந்துட்டோம்ல. இன்னும் தீபாவளிக்கு முறுக்கு சுடலையா? இன்னும் 1 ஹவருக்குள்ள இந்த ரெசிபியை பக்காவா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல தலை தட்டி 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இடியாப்ப மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதை தண்ணியில நல்லா வடிகட்டி சேர்த்துக்கணும். இப்படி சேர்க்கறனால முறுக்குல கிராக் எதுவும் வராதுன்னு என் ஃப்ரெண்டோட அம்மா சொன்னாங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். எந்த கப்புல அரிசி அளந்தோமோ அதே கப்புல 1/2 கப்புக்கு பொட்டுக்கடலைய நல்லா பவுடர் பண்ணி சலிச்சு சேர்த்துக்கணும். தேங்காய் சட்னிக்கு யூஸ் பண்ற கடலை, பொட்டுக்கடலை, உடைச்ச கடலைன்னு உங்க ஊர் சைடு எது சொல்வீங்களோ அது. அவன் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இல்ல முறுக்குக்கு சட்டியில வச்சிருக்க எண்ணெயை கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற நெய் மாவுல நல்லா எல்லா இடத்துலயும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி புட்டுக்கு பிடிக்கிற மாதிரி புடிச்சா பிடிக்கணும், உதுத்து விட்டா உதிரணும். இப்போ அரிசி மாவால இருந்து அதே கப்புலேயே 1 கப் அளவுக்கு பச்சை தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி தாராளமா பிடிச்சிரும். அடுத்த 1/2 கப் தண்ணியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். 1/2 கப்ல எனக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிச்சமாயிருச்சு. இந்த மாதிரி நம்ம விரலை வச்சு மாவுல அழுத்தணும்னா மாவு உள்ள அமுங்கணும். இன்னைக்கு நான் இந்த முறுக்கு புளியறதுக்கு இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போறேன். மாவு எப்பவுமே காஞ்சு போகாம அளவுக்கு மூடி வச்சிடணும். முறுக்கு உரல்ல நல்லா எண்ணெய் மசாஜ் கொடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப கொஞ்சமா ஒரு மாவு எடுத்து முறுக்கு உரல்ல போட்டு மாவு கரெக்டா வருதா, முறுக்கு கரெக்டா வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு புளிஞ்சு பார்க்கும் போது பர்ஃபெக்டா வந்துச்சு. முறுக்கு புளியும் போது இறுக்கமா இருக்குன்னா மாவுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை போட்டு திருப்பியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க, பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில எண்ணெயை தடவி வச்சுட்டு அதோட பேக் சைடு இந்த மாதிரி முறுக்க புளிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போதே எண்ணெய் சட்டியை காய வச்சாச்சு. இப்ப மாவுல இருந்து சின்னதா ஒரு பீஸ் போட்டு பார்த்தோம்னா அது எலும்பி மேல வரும். கரண்டியில புளிஞ்சு வச்சிருக்க முறுக்க எண்ணெய் சட்டியில போடலாம். போட்ட உடனே இந்த மாதிரி சலசலப்பா இருக்கும். உடனே கரண்டி போட்டு திருப்ப கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சலசலப்பு அடங்குனதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்ப முறுக்க இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில நம்ம டைரக்டாவும் பிழிஞ்சு விடலாம். அட் த டைம்ல ஒரு 5-6 முறுக்க நான் டைரக்டாவே எண்ணெய் சட்டியில புழிஞ்சு எடுத்துட்டேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ முறுக்க போட்டவுடனே இந்த அளவுக்கு நுரைச்சிக்கிட்டு சலசலப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அடங்குனதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் திருப்பி போட்டு உடனே எடுத்துடணும். ப்ரௌன் ஆகுற வரைக்கும் எண்ணெய் சட்டியில் வச்சுட்டு எடுக்கக்கூடாது. முறுக்கு வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா மருதாணி மாதிரி அது ஒரு சைடு கலர் பிடிக்கும். நான் போட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 முறுக்கு வந்துச்சு. முறுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பரீட்சைக்கு லாஸ்ட் மினிட்ல படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குற மாதிரி இந்த ரெசிபியை உங்க கிச்சன் தியேட்டர்ல லாஸ்ட் மினிட்ல ட்ரை பண்ணி சூப்பர் ஹிட் ஆச்சா இல்ல மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க.